ஸோ வந்து ஃப்ரீலான்சிங்கில நீங்க ஹையஸ்ட்டா எவ்வளோ வந்து சம்பாரிச்சிருக்கீங்க? நான் என்ன ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000 சம்பாரிச்சிருப்பேன். ஸோ ஆக்சுவலா ஃப்ரீலான்சிங்கில வந்து கிளையண்ட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. எப்படி கஷ்டமா? ஈஸியா? கிளைண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. நான் ஒரு சின்ன ட்ரிக்க ஃபாலோ பண்ணேன் அவ்வளோதான். நீங்க ஃப்ரீலான்சிங்க எப்பயிலருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய் ஸ்பார்டன்ஸ். என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் இந்த இளைஞர் தான் எடிட் பண்ணி குடுப்பாரு. பட் தலைவன் ஒரு வீடியோ கூட வந்து டெட்லைனுக்கு முன்னாடி குடுத்ததே இல்ல. Meanwhile, ஆக்சுவலா என்ன மேட்டர்ன்னா, நானே என் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன்ட்ட குடுத்து எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி ஒரு கரெக்ட்டான பக்காவான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்ப்பேன். பட் இவன் கூட சேர்ந்தேன்னா என்னோட டைம் இன்னும் சேர்த்தி தான் இதாகும். பட் லைக் ஹி இஸ் அ வெரி டேலண்டட் கை. ஃப்ரீலான்சிங்ல நெறைய ஏர்ன் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இவரு இருக்கார்ல, இவரு பேரு வந்து சஞ்சய். இவரும் ஒரு பெரிய ஃப்ரீலான்சர் அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா நாங்க அவ்வளோ பெரிய ஃப்ரீலான்சர்ஸ்லாம் இல்ல. நாங்க 3 பேரு ஏதோ பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு வந்து இங்க உட்காரல. பட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கோம். அத வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கு இந்த இத வந்து 3 பேர் பேசிட்டு இருக்கோம். இத நீங்க பாட்காஸ்ட்டுன்னு நெனச்சீங்கன்னா, அது உங்க தப்பு. ஏன்னா இது பாட்காஸ்ட்லாம் கிடையாது. ஒரு பெரிய லெவல்ல 3 கேமரா அந்த பக்கம், இந்த பக்கம்லாம் வச்சு எங்களால பண்ண முடியாது. ஏதோ எங்களால முடிஞ்சத நாங்க 3 பேரும் நார்மலா டிஸ்கஸ் பண்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்னா எப்படி? என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரிஞ்சுச்சு? ஃப்ரீலான்சிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்போ வந்து தெரிய வந்துச்சு? ஏன்னா இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்து நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. பட் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸ்டார்ட்டிங்ல ஃப்ரீலான்சிங் பண்றப்போ என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நீ பண்ணு பண்ணு. சொல்லுங்கடா ஏதாவது. சொல்றேன் நீங்க. நீ பேசுறா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு எப்படி ஃப்ரீலான்சிங் ஒண்ணு இருக்கு தெரிஞ்சதுன்னா, ரேண்டமா ரீல்ஸ் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுச்சு. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கக்குள்ள நெறைய பேர் இந்த எடிட்டிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த மாரிலாம் நெறைய பேர் போட்டிருந்தாங்க. ம். ஸோ அது எடிட்டிங் அது வந்து ஃப்ரீலான்சிங்னே எனக்கு தெரியல. எடிட்டிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. போக போக இன்னும் எடிட்டிங் பண்ணி அது மாரி நெறையா கிளையண்ட்ஸ் பிடிக்கக்குள்ள தான் தெரிஞ்சுது இதுக்கு பேரு ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது. ஸோ அப்ப ஸ்டார்ட்டிங்ல ஃப்ரீலான்சிங்னா என்னன்னே தெரியாது. தெரியாம தான் ஸ்டார்ட் ஆமா, பண்ணேன். ஆமா. அதுக்கப்புறமா தான் நீ பண்றது ஃப்ரீலான்சிங் ஆமா. அப்படிங்கிறதே ஒரு தெரிய ஆமா வந்துச்சு. ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் எனக்கு இதுக்கு பேரு ஃப்ரீலான்சிங் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அதுல ஸ்டார்ட்டிங்ல என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ண இப்ப எப்படி ஃப்ரீலான்சிங்னா இப்போ வந்து இதெல்லாம் கத்துக்கணும் அந்த மாரிலாம் எப்படி நீ வந்து யோசிச்ச? ஃபர்ஸ்ட் நான் எப்படி போனேன்னா, ஃப்ரீலான்சிங்ல ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு தெரியல. எடிட்டிங் தெரியும். எடிட்டிங் மூலியமா பண்ணிட்டு இருந்தேன் வொர்க்கு. ஆ. அதுக்கு பேரு தான் ஃப்ரீலான்சிங்ன்னு எனக்கு அப்படிதான் தெரிய வந்துச்சு. ஃப்ரீலான்சிங் அதில போய் ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. எடிட்டிங் பண்ணிட்டோம். எடிட்டிங்லேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் தான் நான் பண்றதுக்கு பேரு ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. எனக்கு ஃப்ரீலான்சிங்ன்றது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு நான் ரேண்டமா YouTubeல வந்து எப்படியாச்சும் மணி ஏர்ன் பண்ணணும்னு எல்லாருக்கும் தோன்ற மாரி நானும் YouTubeல பார்த்துட்டு இருக்கும்போது, ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு வேர்ட் இருக்குன்னு தெரியும். பட் ஃப்ரீலான்சிங்க்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியாது. ஆ. சரி நம்ம ஏதாவது கத்துக்கணும், அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் இயர் டைம்ல வந்து நான் எடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சும்மா இந்த கோர்செரால அது இதுன்னு அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுன்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டேன். ஆனா அது எதுக்கு கத்துக்கிட்டேன்றது எனக்கு அதுக்கப்புறம் தெரியல. அத வச்சு எப்படி மணி மேக் பண்ணணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, சரி ஓகே. வேற ஏதாவது ஒரு இது கிராஃபிக் டிசைனிங் இல்ல ஏதாவது ஒரு எடிட்டிங் ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துக்குவோம்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கேன்வா தான் கத்துக்கிட்டேன். ம். கேன்வால எப்படி வந்து இந்த போஸ்டர்ஸ் டிசைன் பண்றது, ம். அந்த மாரி பண்ணி குடுத்துட்டுருந்தேன். இந்த காலேஜ்ல சின்ன சின்ன போஸ்டர்ஸ் பண்றது, அந்த ம். மாரி இது பண்ணேன். ம். அதுக்கப்புறம் வந்து லேட்டரா தான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் பேக் 4 மந்த்ஸ் பேக்ல தான் நான் வந்து வீடியோ எடிட்டிங்ன்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னுலாம் எப்ப தெரிய வந்துச்சு? இப்ப ஃப்ரீலான்சிங்லயே வந்து நெறைய விஷயத்துக்கு இல்ல வந்து ஒரு இது இருக்குன்னு தெரியும். அதுல வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்கா வீடியோ எடிட்டிங் வந்து 2 பேரும் பண்றீங்க? நமக்கு வந்து ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். இப்ப ஒரு படம்னா நம்ம வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு பிடிக்கும். ம். அதனால சரி ஓகே அது எப்படி பேக்கிரவுண்ட்லலாம் எடிட் பண்றாங்க. இந்த சீன் நல்லா இருக்கேன்னு நம்ம பார்க்குறோம். அத எப்படி எடிட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் சரி எடிட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ம். ரேண்டமா YouTube சேனல்ல பார்த்து அந்த மாரி தான் எடிட்டிங் பண்ண கத்துக்கிட்டேன். எப்ப ஸ்டார்ட் பண்ணுனீங்க ஃப்ரீலான்சிங்கு? நான் அதாவது ஒரு 8 காலேஜ். மந்த்ஸ் பேக்ல ஆ. ஃப்ரீலான்சிங்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சும்மா ரேண்டமா சின்ன சின்ன போஸ்டர்ஸு அதெல்லாம் 2 அந்த பேருமே மாரி காலேஜ்லயே ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. காலேஜ்லயே ஸ்டார்ட் நீ பண்ணோம். நீ எப்ப ஸ்டார்ட் பண்ண? நான் காலேஜ் செகண்ட் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் செகண்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆ. ஆனா நான் வொர்க் பண்ணி இந்த மாரி அப்பதான் எடிட்டிங் மூலியமா கிளையண்ட்ஸ்லாம் தேட ஆரம்பிச்சேன்.
எனக்கு ஒரு 2, 3 மாசம் ஆயிடுச்சு கிளைண்ட்ஸ் வரதுக்கு. கிட்டத்தட்ட 3rd இயர் ஸ்டார்ட்டிங்லேருந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு அதுல இருக்கேன். இருந்து ஆ மணி மணி ஏர்ன் பண்றேன். மணி ஏர்ன் பண்ண 3rd இயர்ல ஆரம்பிச்சேன். இருந்து. இப்போ மணி அப்படின்னு சொல்றப்போ, நீ வந்து எவ்வளோ அதிகபட்சமா ஃப்ரீலான்சிங் மூலியமா ஒரு மந்த்துக்கு ஏர்ன் பண்ணியிருந்திருக்க? ஸ்டார்ட்டிங்ல அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து மந்த்துக்குலாம் காசு கிடையாது. ரீலுக்கு தான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ரீலுக்கு ஆரம்பிக்கக்குள்ள ரூ. 300 அவ்வளோதான் ஆரம்பிச்சது. 300 ஒரு ரீலுக்கு. அப்புறம் அப்ப எனக்கு ஸ்கில்லும் கிடையாது. அந்த அளவுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் நான் அதுக்கப்புறம் தான் பிகினரா ஆ இருக்கிறவங்களே ஆமா. வந்து இந்த அளவுக்கு ஆமா ரூ. 300. ஓகே. ஆனா, அப்ப நெறைய வீடியோல மந்த்துக்கு 2K, 3K அந்த மாரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெறைய கிளையண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணக்குள்ள, நெறைய கிளையண்ட்ஸ் என்னோட ஒர்க் பார்த்தே அது மாரி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், இப்ப ஒரு ரீலுக்கு வந்து 600லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். மந்த் வந்து 25,000லேருந்து 35,000க்குள்ள ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். 25லருந்து 35,000 வரைக்கும். நான் வந்து ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கே வந்து என்னோட சேலரி வந்து 28,000 தான். என்ன விட ஒரு வேலைக்கு போகாமலே இத வந்து ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது ஒரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குனது வந்து ரூ. 28,530. இப்ப நீ வாங்கிட்டு இருக்கிறது வந்து என்னைய விட ஒரு ஐடி ஜாபோட ஃப்ரீலான்சிங்ல அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குல்ல கரெக்ட்டா? நீ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்திருக்க? நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் எப்போ பண்ணேன்னா, இந்த காலேஜ் டைம்ல எல்லாருக்கும் வந்து இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி குடுக்குறது, ஆ. இந்த பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் ரெடி பண்ணி குடுக்குறது. இந்த இத வந்து எல்லாரும் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண மாட்டாங்கல்ல. ஆ. அத நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு ஸ்லைடுக்கு ₹10 ₹5 அப்படின்னு சொல்லி சார்ஜ் அப்பயே பண்ணி, அதெல்லாம் அப்ப வந்து இந்த அந்த இந்த அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சரி எப்படியா மணி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணேன். நான் எதிர்பார்க்காம நெறைய பேர் வந்து எனக்கு சரி பண்ணி குடு, பண்ணி குடு. சரி நீ ₹5 ₹10ன்றது ஒரு கம்மி தானே. பட் ஆனா நான் ஒரு 10 ஸ்லைடு பண்ணேன்னா வந்து ஈஸியா எனக்கு ஒரு 70, 80 இந்த மாரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்பயே நான் வந்து ஒரு அந்த டைம்ல குறிப்பிட்ட டைம்ல நான் ஒரு 3000 அந்த மாரி. ஏன்னா இந்த டெட்லைன் குடுப்பாங்க. இந்த வொர்க்க சப்மிட் பண்ணணுன்ற அந்த டைம் நான் புடிச்சு ஒரு 3000, 4000 அப்பயே ஏர்ன் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 8லேருந்து 10K வரைக்கும் தான் ஏர்ன் பண்றேன். ஏன்னா என்னோட ஸ்கில்ஸ் வந்து ஆ. இன்னும் கொஞ்சம் அதிகமா இம்ப்ரூவ் மந்த்லி பண்ணணும்னு 8லிருந்து நெனைக்கிறேன். 10 வரைக்கும். 8லேருந்து 10 வரைக்கும். வேலைக்கெல்லாம் எதுவும் போகாம, ஜஸ்ட் வந்து ஒரு லேப்டாப் மட்டும் உன் கையில இருந்தா ஆமா. 8லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லேப்டாப் இருந்தா போதும். நம்ம 8லேருந்து 10K வரைக்கும் வீட்லருந்தே ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே. ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஃப்ரீலான்சிங் மூலியமா உங்களுக்கு? நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 1/2 இயர்ஸ் ஆகுது. ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஆனா நான் கிளையண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு 8 ஆர் 9 மந்த்ஸா தான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு சீரியஸா இருக்கேன். பண்ண ஆமா. ஆரம்பிச்சது வந்து இப்போ இப்போ காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தான். தான் கொஞ்சம் நல்ல ஏர்னிங்ஸ் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 லேக்ஸ்லேருந்து 2 லேக்ஸ் வரைக்கும் இதுவரைக்கும் மொத்தமா ஏர்ன் பண்ணிருக்கேன். எனக்கும் சரியா தெரியல. வேலைக்கே போகாம. ஆமா வேலைக்கே போகாம. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்னா என்னன்னே தெரியாது. நீங்க 2 பேரும் இப்ப நீ வந்து இவன் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து வந்து பண்றான்னு வச்சுக்கோ. இவனுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரீலான்சிங் பத்தி. நீ வந்து இவன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பண்றான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 5 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணா ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிகினர் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா மாறணும்னா, அவன் இந்த ஒரு 5 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணா அவனால ஃப்ரீலான்சரா மாறிட முடியும். அப்படின்னா அது உன்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்ற? இப்ப இத பார்க்கிறவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து இத ஃபாலோ பண்ணா உன்ன மாரி ஒரு ஃப்ரீலான்சர் ஆகிட முடியும். பேசிக் லெவல்ல. அப்படிங்கிறத நீ என்ன சொல்லுவ? இளைஞர்களுக்கு என்ன இப்ப சொல்லுவ? 5 ஸ்டெப்பா சொல்லணும்னா, ஸ்கில் ஏதாச்சும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தவிர்த்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கணும். இப்போ ஃப்ரீலான்சிங்னா ஜஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் மட்டும் கிடையாதுல்ல. ஆமா. நெறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல. கிராபிக்ஸ் டிசைனிங், ஆ. வீடியோ எடிட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், 3D மாடல் நிறைய சோசியல் இருக்கு. மீடியாவும் தாண்டி நெறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஆமா. என்னென்ன அப்படின்னா, இந்த கிராஃபிக் டிசைனிங்கு, அப்புறம் கன்டென்ட் ரைட்டிங்கு அந்த மாரி இருக்கு. அப்புறம் வீடியோ எடிட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் இருக்கு? உனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சொல்லு. ரைட்டிங் இருக்கு. அப்புறம் 3D டிசைன் போட்டு தர்றது. இப்ப கோர் கம்பெனிக்கு ஏதாச்சும் 3D டிசைன் போட்டு தரோம். அது கூட ஆ. ஃப்ரீலான்சிங்கா பண்ணி தரலாம். அது இருக்கு. ஓகே. காப்பி ரைட்டிங் இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. ம். அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும். ஸ்கில்ல கத்து நம்ம Instagramல டிஎம் பண்றது மூலம் Instagram, LinkedIn மூலியமா டிஎம் பண்றது. இல்ல நம்மளோட வொர்க்க Instagram இதுல போஸ்ட் பண்றது. அது மூலமா போஸ்ட் பண்ணீங்கன்னா, நமக்கு கிளையண்ட்ஸ் தேடி வருவாங்க. இல்ல நம்ம Instagramல டிஎம் பண்றத பார்த்து கிளையண்ட்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு 30 பேருக்கு பண்ணா ஒரு 2 பேர், 3 பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பண்ணா நம்மளோட வொர்க் அவங்களுக்கு புடிச்சு போயிருச்சுன்னா, அவங்க சொல்ற கண்டிஷன் நமக்கு ஒத்து போச்சுன்னா, அவங்க பே பண்றது நமக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம வொர்க் பண்ணலாம். அது மூலியமா நம்ம மணி ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஈஸியா 5 ஸ்டெப்ல நம்ம மணி ஏர்னிங் எப்படி ஃப்ரீலான்சிங் பண்றதுங்கிறது தான். ஓ! அதே மாரி இப்ப இந்த Fiverr அப்புறம் Upwork அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணாமலே நீ வந்து 1லருந்து 2 லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க இதுவரைக்கும் கரெக்ட்டா? ஜஸ்ட் வந்து Instagramல டிஎம் பண்ணி, அப்புறம் அப்படியே LinkedInல அந்த மாரிலாம் டிஎம் பண்ணி மட்டுமே நீ வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்க. ஸோ அத தொட்டா, அது தொட்டது தெரியாது உனக்கு. அத பத்தி இன்னும் தெரியாம. அது இல்லாமலே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட்டான இது கரெக்ட்டா? தொட்டா தூக்கிருவேன்.
இப்போ நீ வந்து ஒரு 5 ஸ்டெப்பு எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் வந்து பிகினர்லேருந்து ஸ்டார்ட் ஒன்றுமே தெரியாது அவன் பிகினராக மாறணும் ஃப்ரீலான்சிங்கில். ஒருத்தங்களுக்கு குக்கிங் தெரியும்னா அவங்க வந்து பக்கத்தில் பேச்சுலர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்து மூலியமாக கூட அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீலான்சிங் தான் கரெக்டா? மணி வந்து ஒரு 9 to 5 ஜாப தாண்டி பண்றது எல்லாமே ஒரு ஃப்ரீலான்சிங் மாரி தான் நான் நெனைக்கிறேன். இப்ப வந்து ஒருத்தவங்களோட நீட் வந்து இப்ப எனக்கு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி தரணும். அவனுக்கு டைம் இல்ல. அத ம். நம்ம பண்ணி குடுக்குறோம்னா, அதுல நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். எனக்கு காலேஜ் டைம்ல இந்த மாரி நீட் இருந்துச்சு. ஆ. நான் வந்து அத யூஸ் பண்ணி, நான் வந்து எனக்கு வந்து அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, நான் அதுலருந்து மணி ஏர்ன் பண்ணேன். ம். நம்ம வந்து ஒருத்தவங்க நீட் என்னன்னு தெரிஞ்சுட்டு, இப்ப நெறைய பேர் வந்து டிஎம் ஃபார் கன்டென்ட் ரைட்டர், டிஎம் ஃபார் எடிட்டர் அந்த மாரி அவங்க வந்து கேட்கும்போது, நம்மளோட ஸ்கில்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வந்து லேர்ன் பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து ம். அவங்கள டிஎம் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். அதான் ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல வந்து ஃப்ரீலான்சிங்கா பிகினருக்கு ரொம்ப கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி, இத பண்ணா நீ அச்சீவ் பண்ணிடுவடா அப்படிங்கிறதே என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து ஃப்ரீலான்சிங்ன்ற எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணாம, கரண்ட்டா என்ன ட்ரெண்ட் இப்ப ரொம்ப இது டிமாண்ட்ல போறது வந்து, இப்ப நார்மலா கன்சல்டிங் பண்றத கூட மணி ஏர்ன் பண்றாங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து சும்மா நீங்க இது சேல்ஸ் வந்து இது பண்ணுங்க. ஆன்லைன்ல வீடியோ போடுங்கன்னு அந்த கன்சல்டிங்க்கு பே பண்றாங்க. நமக்கு என்ன இப்ப ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா வருதுன்னா, கன்சல்டிங் பண்ணி கூட நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து ஒரு ஸ்கில்ல நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். ஸ்கில்ஸ்ல வந்து இப்ப கிராஃபிக் இதுதான் டிசைனிங் இருக்கு. முதல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல நல்லா லேர்ன் பண்ணணும். 2வது வந்து நம்மளோட ஸ்கில் நம்மள்கிட்ட இருந்தா அது வந்து தெரியாது மத்தவங்களுக்கு. அப்ப வந்து நம்ம வந்து அவுட்ரீச் பண்ண கத்துக்கணும். லைக் வந்து இந்த Instagramல வந்து டிஎம் பண்றது, இல்ல Instagramல உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி, உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. இப்ப வீடியோ எடிட்டிங் தெரியும்னா, வீடியோ எடிட்டிங் வந்து போஸ்ட் பண்றது, இந்த கிராஃபிக் டிசைனிங்க போஸ்ட் பண்றது, உங்களோட ஸ்கில்ஸ் வந்து அவுட்ரீச் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா வந்து, இதுதான் சரி 2வது ஸ்டெப். 2வது ஸ்டெப். இப்ப இதுல இல்ல எனக்கு இந்த மாரி இதுல எதுவும் இல்லன்னா, டைரக்ட்டா டிஎம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பா வந்து Instagramல 2 மெசேஜ் ஆச்சும் ஒரு கிரியேட்டருக்கு நம்மளால போட முடியும். இப்ப டைரக்ட்டா வந்து டிஎம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, டிஎம் பண்றது. ஒரு நாளைக்கு வந்து 10 to 20 மெம்பர்ஸ்க்கு டிஎம் பண்ணா 0 யாருமே ரிப்ளை பண்ணாம கூட போகலாம். இல்ல வந்து ஒரு 2, 3 பேர் ரிப்ளை பண்ணலாம். அதனால வந்து அச்சச்சோ! யாரும் ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடாம வந்து இப்ப எல்லாருக்கும் டிஎம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து டிஎம் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து இப்ப யாராவது ரிப்ளை பண்றவங்க வந்து நம்ம கிளையன்ட்டா மாறுவாங்க. அப்ப அந்த அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குடுக்குற ஒர்க்க வந்து நல்ல ஒரு டைம் கன்சியூம் பண்ணி, கரெக்ட்டா வந்து டெட்லைனுக்கு முன்னாடி நம்ம குடுத்தோம்னாலே, நம்ம மேல ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிரியேட் ஆயிடும். ஸோ வந்து நம்ம அவங்கள வந்து க்ளோஸ் டீல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் 5 ஸ்டெப் நீங்க எஸ். சொல்றது. இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கோம். ஆனா ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து கீழ இருந்து மேல வரணும் அப்படின்னா, அவன் எதெல்லாம் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், அவன் எதெல்லாம் வந்து நெறைய விஷயம் வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ரெடியா இருக்கணும் கரெக்ட்டா? ஏன்னா ஒருத்தன் இங்கேருந்து மேல வரது அப்படிங்கிறது கொஞ்சம் மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னா, அவன் வீட்ல இருந்து அவனுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். ஒரு பையனா இருந்தாலே மேக்ஸிமம் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தான்னா, அவன் தான் அவன் வீட்ட அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்ல நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு மிடில் கிளாஸா இருக்க என்ன கஷ்டம்னா வந்து நம்ம பேக்கிரவுண்ட்ல நமக்குன்னு வந்து சப்போர்ட் இருந்தா நம்ம எத வேணா பண்ணலாம். இப்ப நெறைய பேரோட இது வந்து ஃப்ரீலான்சிங் மட்டும் கிடையாது. இப்ப நெறைய பேர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல இதுவா இருக்கு. நம்ம மேல ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கனால நம்மளால பண்ண முடியாது. அதே மாரி தான் நம்ம வந்து வீட்ல எல்லாம் என்ன பிரிஃபர் பண்ணாங்கன்னா, ஒரு 9 to 5 ஜாப் இருந்தா நம்ம லைஃப் செக்யூர்டா இருக்கும். நம்ம வந்து நல்லா மூவ் ஆகலாம். நம்ம கடைசி வரைக்கும் ஒரு 40 to 60 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும்னு நெனைக்கிறாங்க. பட் ஆனா வந்து ஃப்ரீலான்சிங்ல அந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்றது நெறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது அவனோட லைஃப்ப அப்லிஃப்ட் தான் பண்ணுது கரெக்ட்டா? கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப ஒரு பேசிவ் இன்கம் மாரி அவனுக்கு வந்து அது ஆட் ஆகும். காலேஜ் டைம்லயே வந்து நம்ம பேசிவ் இன்கம் ஆட் பண்ணும்போது, நம்மளால நம்ம செலவுகள பார்க்க முடியும். நம்மளால வந்து வீட்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாத ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு லைஃப ரன் பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன். ம். ஓகே. இப்போ உன்னோட இது இப்ப எப்படின்னா, இப்ப நான் ஃப்ரீலான்சிங் வீடியோ எடிட்டிங்லாம் பண்றதுக்குள்ள பசங்க எங்கேயாச்சும் டீ குடிக்க கூப்பிடுறது, இல்ல கேம் விளையாடுவாங்க. ஃப்ரீ ஃபயர் இல்ல கார்ட்ஸ் ஏதாச்சும் யூனோ எல்லாம் விளையாடக்குள்ள கூப்பிடுவாங்க. நான் வரவே மாட்டேன். அது மூலியமா நெறைய சண்டைகள்லாம் வரும். "ஏன்டா நீ எது கூப்பிட்டாலும் விளையாட வரமாட்ற?" அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. ஆனா நான் என்னன்னா, இதுல வீடியோ எடிட்டிங் பண்றது பிடிக்குங்கிறனால நான் அதுவே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முடிஞ்ச அளவு அவங்களோடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மேனேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஆனா ஒரு சில நேரத்துல நம்மளால பண்ண முடியாம போயிடும் டைம்னால. அதெல்லாம் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ஆமா. நான் கிட்டத்தட்ட வீடியோ எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், முக்காவாசி நேரம் லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பசங்களோட அதிகமா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஸோ அது மூலியமா அவங்களே கேட்பாங்க, "இப்பலாம் பேசுறதே இல்லடா" அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது மூலியமா கொஞ்சம் நெறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி 2 சைடு வீடியோ எடிட்டிங் ஆனா அது பண்ணிக்கிட்டேன். வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்டயும் பெரிய பேசிக்கிட்டேன். லாங் டெர்ம்ல யோசிச்சு பார்த்தா அது ஒரு விஷயமா தெரியாதுல்ல ஆமா. நமக்கு. ஏன்னா ஆமா. இப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்ப பார்க்கக்குள்ள அது ஓகே. ஓரளவுக்கு எதுவும் நீ பெருசால இப்ப பண்ணது எல்லாருமே கரெக்ட் தான் ஆமா. அப்படிங்கிற மாரி. எல்லார் கூடயும் நல்லா அதே மாரி ஜாலியா தான் இருக்கேன் அப்படி.
ஆக்சுவலா எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தான் பிடிக்கும். அது மூலியமா ஃப்ரீலான்சிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்லாம் எனக்கு அப்ப தோணவே இல்ல. எனக்கு எப்ப மணி தேவைப்பட்டதோ, வீட்ல காசு கேட்கக்கூட நம்மளாச்சும் பண்ணணும்னு ஆரம்பிக்கக்குள்ள தான் நான் சரி ஃப்ரீலான்சிங் பண்ணி வீடியோ எடிட்டிங் மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கக்குள்ள வீட்ல ஸ்டார்ட்டிங்ல காலேஜுக்கு சேர்றதுக்குள்ள ஒரு நார்மல் லேப்டாப் வாங்கி குடுத்தாங்க. அந்த லேப்டாப்ல தான் ஆரம்பிச்சேன். அந்த லேப்டாப் வச்சு அது எடிட்டிங்க்கு ஏத்த லேப்டாப்னா அது சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா அதுல கிராபிக்ஸ் கார்டு இல்ல, எதுவுமே இல்ல. ஆரம்பிக்கக்குள்ள ரொம்ப திணறுச்சு. ஒரு ரீல்ஸு ரெண்டர் ஆகத்தான் அதாவது எக்ஸ்போர்ட் ஆகறதுக்கே 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 அன் ஹவர்க்குள்ள ஆகும். ஸோ அப்பயும் வெயிட் பண்ணி பொறுமையா ரீல்ஸ் ரெண்டர் பண்றேன். இப்ப யூடியூப் லாங் வீடியோலாம் எடிட் பண்ணா 1 ஹவர் கிட்டத்தட்ட ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா எக்ஸ்போர்ட் பண்ணி அவுட்புட் குடுப்போம். ஸோ அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா ஏர்ன் பண்ணி காசு சேர்த்து வச்சு தான் இப்ப புதுசா ஒரு லேப்டாப் வாங்கி நல்ல கேமிங் லேப்டாப் வாங்கி இப்ப எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி ஃப்ரீலான்சிங்ல தான் நீ வந்து ஒரு நல்ல ஆமா கேமிங்ல இந்த அப்ளை லேப்டாப். பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆமா இருக்கு. இதுதான். ஓகே. இப்போ உன்னோட ஆசைகள் அதெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் என்னோட டிஃபிகல்டீஸ்லாம் என்னென்ன ஃபேஸ் என்னோட ஆசைகள் என்னன்னா, இப்ப பெருசா எப்ப ஃப்ரீலான்சிங்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன்னா, வீட்ல பெருசா காசு கேட்கறதில்ல. இப்ப வெளில ரூம் எடுத்து தங்கியிருக்கோம்னா, ரூம் ரென்ட் நானே பே பண்ணிக்கிறது. சாப்பாட்டு செலவு, இல்ல வெளில பசங்களோட எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் நானாவே ஃப்ரீலான்சிங்ல பண்ணிக்கிறது. இல்ல வீட்டுக்கும் நான் கொஞ்சம் நல்ல இன்கம் வர ஆரம்பிச்சதும், நான் வீட்டுக்கும் கொஞ்சம் காசு தர ஆரம்பிச்சது. ஸோ அது மூலியமா ஃப்ரீலான்சிங் மூலியமா என்னோட தேவைகளும் பூர்த்தி பண்ணிக்க முடிஞ்சுச்சு. வீட்டுக்கு பெருசா நம்மளாட்டி எதுவும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம இருக்க முடிஞ்சுச்சு. எக்ஸாம் ஃபீஸ் கூட நானா தான் கட்டினேன். காலேஜ் எக்ஸாம் ஃபீஸு. ஸோ அதனால ஃப்ரீலான்சிங் காலேஜ்ல பண்றது நமக்கு நல்ல ஒரு இன்கம் தரும். ஸோ நம்ம பசங்களோடயும் என்ன வேணா பண்ணிக்கலாம். வீட்டுக்கு நம்ம எதுவும் ப்ராப்ளம் தராம இருப்போம். ஃப்ரீலான்சிங்ல இன்கம் இருக்கு. பசங்களோட என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன இது அதுதான் நீ சொன்னல ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி ஒரு ஃப்ரீலான்சிங் மூலியமா வந்து நான் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணேன் அப்டின்ட்டு. என்னோட ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து 28,000 தான். ஓகேவா? நான் வந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம் வேலைக்கு போனாலுமே, இந்த சேலரிய வச்சுக்கிட்டு, அதுல இன்கிரிமெண்ட் வருது, வராதது அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இன்கிரிமெண்ட் வந்தாலுமே, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலுமே, என்னால நான் நெனைக்கிற மாரி எல்லாருக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். அந்த ஆசைகள் அந்த மாரி எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா, எனக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும், ஃபேமிலியோட போணும் அப்டின்ற மாரி ஒரு ஆசை இருக்கு. அது வந்து நான் ஒரு 10, 15 வருஷம் ஆனாலுமே என்னால போக முடியுமா? அப்டிங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா, அந்த மாரி ஒரு 9 டூ 5 ஜாப்ல என்னால போக முடியுமா? அப்டின்னு சொல்லி கேட்டா, நான் இருந்த நிலைமைக்கு போக முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. ஆனா ஹையர் இதுல இருக்கிறவங்களால கண்டிப்பா முடியும் அப்டின்ற மாரி நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி உன்னோட ஆசைகள் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரீலான்சிங் மூலியமா என்னென்னலாம் நீ பூர்த்தி பண்ணியிருக்க? இப்ப என்னோட ஆசைகள் ஃப்ரீலான்சிங் மூலமா என்னென்ன பண்றேன்னா, இப்ப உனக்கு என்னென்ன ஆசைகள்லாம் இதுக்கப்புறம் இருக்கு பண்றதுக்கு? இதுக்கப்புறம் தான் ஃபாரின் ட்ரிப் போணும், ஜப்பான் போணும். ஜப்பான்ல சும்மா அங்க அனிமே கேரக்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் பத்தி ஏதாச்சும் பார்த்து போணும், ஜப்பான் போணும். ஆக்சுவலா இப்ப நான் லேப்டாப் வாங்குனாலே ஒரு விஷயம் மறந்துட்டேன். நான் எப்படி லேப்டாப் புதுசு வாங்குனேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து என்னோட பழைய லேப்டாப் வித்துட்டு, கொஞ்சம் இடையில கொஞ்சம் லேப்டாப்லாம் இல்ல. ஃப்ரெண்டு லேப்டாப்ல தான் ஒரு 2 மாசம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் புது லேப்டாப் வாங்குனேன். அந்த 2 மாசம் ஃப்ரெண்டு லேப்டாப்ல தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் நான் எடிட்டிங் கொஞ்சம் விடல. ஏன்னா இன்கம் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கு அப்ப இப்ப ஃப்ரீலான்சிங் மூலியமா என்னால என்னென்ன இப்ப எனக்கு இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும்னா, ஃபாரின் ட்ரிப் போணும். அப்புறம் கொஞ்சம் நல்ல மணி இன்கம் பண்ணணும். நான் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னா, இந்த கரெக்ட்டா வந்து காலேஜ் முடிக்கிற டைமு. அப்போ வந்து கொஞ்சம் நெறைய ஒர்க் இருக்காது. டெய்லி சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஆட போவாங்க. எனக்கு வந்து கரெக்ட்டா இந்த 5 டூ 6 டைம் தான் எல்லாரும் போஸ்ட் போடுவாங்க. அப்ப டெட்லைன் குடுத்துருவாங்க. அப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போற இந்த டைம் எல்லாத்தையும் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வீட்ல நெறைய டைம் நான் ஃபோனே பேச மாட்டேன். ஃபுல்லா லேப்டாப்ல உட்காந்து என்னென்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு ஃபுல்லா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கனால வீட்லயும் ஃபோன் பேச மாட்டேன். வீட்ல எல்லாம் திட்டி லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்ப கூட வந்து, "ஏன்டா ஃபுல்லா உட்காந்து லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்க? இங்க இங்க ஊருக்கு வந்துட்டு நீ உன் வேலைய பார்த்துட்டு இருக்க. அங்கேயே இருந்துக்கலாம்னு" சொல்றாங்க. டைம் என்னால வந்து யார் கூடயும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. பட் ஆனா இதெல்லாம் கொஞ்சம் டைம் தானே. ஒரு 2 டூ 3 இயர்ஸ் நம்ம நல்லா வந்து நம்மளோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணோம்னா, நம்மளால வந்து நல்லா மணி ஏர்ன் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு தான் போய்க்கிட்டு இருக்கேன். பாப்போம் என்னன்னு. ட்ரெடிஷனல் ஜாப் வந்து நான் தப்புலாம் சொல்லல. அது வந்து ஆக்சுவலா நெறைய பேத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் இந்த ட்ரெடிஷனல் ஜாப்ல நம்ம வந்து இருந்துகிட்டே நம்மளோட நமக்கு நமக்கெல்லாம் நெறைய பேத்துக்கு வந்து பெரிய, பெரிய, பெரிய ஆசைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ட்ரெடிஷனல் ஜாப்ல இருந்துகிட்டே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? நீ வந்து உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஃப்ரீலான்சிங், இந்த பக்கம் வந்து ஒரு ஜாப் எடுக்கணும் அப்டின்னா, நீ எத சூஸ் பண்ணுவ? நான் வந்து எத சூஸ் பண்ணேன்னா ஃப்ரீலான்சிங் தான். ஏன்னா எனக்கு இதோட கொஞ்சம் இன்டீரியரா இது மூலியமா நம்ம இன்னும் நல்லா பண்ணோம்னா, எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிறது எனக்கு கொஞ்சம் இப்ப தெரியுது பொட்டன்ஷியல் ஐடியா. இதோட ஆமா. பொட்டன்ஷியல் இப்ப என்ன இருக்கு அப்டிங்கிறது இது உனக்கு எனக்கு நல்லா கொஞ்சம் ஐடியா தெரியுது. ஸோ நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணா பயங்கரமா இன்கம் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனால நான் ஃப்ரீலான்சிங் தான் எடுப்பேன். நீ நானா பட் வந்து 2த்தையுமே சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் வந்து நம்ம ஒரு செக்யூர்டான ஜாப் வீட்ட பொறுத்தவரை ஒரு செக்யூர்டான ஜாப் இருக்கு நம்மள்ட்ட.
பேலன்ஸ் டைம்ல வந்து இப்போ ஒரு 9 to 5 போனோம்னா, மிச்ச டைம்ல வந்து உட்காந்து ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு அவுட்புட் குடுத்தோம்னாலே, நம்மளால ஒரு பேசிவ் இன்கம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து ஆக்டிவ் இன்கம்ம வீட்ல குடுத்துட்டு, பேசிவ் இன்கம்ம நமக்கானதா வச்சுக்கிட்டோம்னா, நெறைய சேவ் பண்ண முடியும். சீக்கிரமா நம்ப ஒரு அமௌண்ட் வந்து அச்சீவ் பண்ணணும்னு வச்சிருப்போம்ல, அது இன்னும் ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன், என்னைய பொறுத்தவர. பட் வந்து இந்த ஒரு 9 to 5 ஜாப்ல வந்து அதுக்கும் இந்த ஃப்ரீலான்சிங்க்கும் டிஃபரன்ஸ் எப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஆசைகள வந்து இப்போ நெறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து இப்ப இந்த மாரி எனக்கு இருந்துச்சுல்ல, இந்த மாரி எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு மட்டும் இருக்காது. நெறைய பேத்துக்கு இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பையன் நெறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மாரி இத வந்து ஒரு யங் ஏஜ்ல ஒரு 30 வயசு, 35 வயசுல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து உங்களோட பதில் என்ன? நான் சொன்ன மாரி 2த்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணோம்னா, டைம வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். டைம ஃபர்ஸ்ட்டு மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா, ஒரு 9 to 5 போயிட்டு, ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஒரு 6 to 10 நம்ம ஒர்க் பண்ணோம்னாலே, நம்மளால வந்து பாசிவா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ஒரு செட் கோல் வச்சிருக்கோம். ஒரு iPhone வாங்கணும். இல்ல வந்து எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகணும். இல்ல ஒரு பைக் வாங்கணும்னா, ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 ஜாப நம்ம எடுத்துக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்லயே வந்து இந்த 9 to 5 ட்ரெடிஷனல் ஜாபோட உங்களுக்கு சேலரி வந்து இல்ல அமௌண்ட் வந்து அதிகமா வருது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் தான் சொன்னேன்ல, 2த்தையுமே சூஸ் பண்றதுனால ஃபாஸ்ட்டா வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்ன்றதுனால, நான் 2த்தையும் சூஸ் பண்ணலாம்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. ஆனா இது வந்து நெறைய பேத்தால பண்ண முடியாதே. கண்டிப்பா. டைம் மேனேஜ்மென்ட் பண்றவங்களால மட்டும் தான் இத பண்ண முடியும். நீங்க பட் ஆனா நானே டைம் டைம் மேனேஜ் மேனேஜ் பண்ண பண்றீங்களா? மாட்டேன். பட் ஆனா வந்து நான் வந்து டைம் மேனேஜ் பண்றதுக்காண்டி என்ன வந்து ரெடி பண்ணிருக்கேன். டைம் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டேன்னா, இன்னும் நான் வந்து நான் ஒரு மணி கோல் வச்சிருக்கேன். அத வந்து ரீச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஃப்ரீலான்சிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இத வந்து இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஓகே. இப்ப ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து சில எக்யூப்மென்ட்ஸு, அதுக்குன்னு தேவையான நெசசரி திங்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி திங்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படுது? அண்ட் நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு, டிப்ஸு அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஐயோ! நமக்கு இவ்வளோ நாளா தெரியலையே! இது தெரிஞ்சிருந்தா நம்ம இப்போ நீங்க வந்து ஒரு 50%ல இருக்கீங்கன்னா, இந்நேரம் நான் 70% போயிருந்திருப்பேன். அப்படிங்கிற மாரி இதெல்லாம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணணும், ஃப்ரீலான்சிங் மூலமா மணி ஏர்ன் பண்ணா உங்களுக்கு பெருசா இதெல்லாம் தேவையில்ல. இப்ப லேப்டாப் இருந்தா லேப்டாப்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப லேப்டாப் இல்லன்னா நீங்க மொபைல்ல கூட ஆரம்பிக்கலாம். இப்ப வீடியோ எடிட்டிங்க்கு CapCut, VN அது மாரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபோட்டோ எடிட்க்கு PicsArt, Pixel Lab அது மாரி யூஸ் பண்ணலாம். இல்ல இப்ப நீங்க நார்மலா பேப்பர், பென்ல கூட நீங்க கன்டென்ட் ரைட் பண்ணி, அது மூலியமா கூட நீங்க உங்களோட ஃப்ரீலான்சிங் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்க்கு வந்து பெரிய எக்யூப்மென்ட்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் தேவையில்ல. ஏன்னா நானே வந்து ஃப்ரீலான்சிங்ல ஸ்டார்ட்டிங்ல வீடியோ எடிட்டிங் எனக்கு நல்லா தெரியும். அதுல நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு ஃபோன வச்சு மட்டும் தான் நான் ஷூட்டும் பண்ணுவேன், எடிட்டும் பண்ணுவேன். எல்லாமே பண்ணி நான் கன்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இத ஒண்ணு மட்டும் தான் என்னோட ஒரு இதா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஒரு இப்ப இந்த iPhone வாங்கணும் அப்படின்றவும் கூட நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நெறைய ஃபோன் கேமராஸ்லாம் இப்போ பயங்கரமா இருக்கு. ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேமராஸே பயங்கரமா இருக்கு. எடிட்டிங் நான் CapCutல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாரி ஃபோன்ல இருக்கிறத வச்சே நம்மளால வந்து பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கேப்பபிலிட்டில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டி அப்படின்ற மாரி இல்ல. கரெக்ட்டா? பேசிக் லெவல்ல பண்ணும்போது ஃபோனுன்றது நமக்கு ஒரு போதுமான அளவு. பட் ஆனா நான் இன்னும் ஒரு அட்வான்ஸ்டா இதுதான் ஃபுல்லா பண்ண போறேன்னா, ஒரு நல்ல ஒரு லேப்டாப்ன்றது ஒரு நீடா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா, நெறைய சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணணும். நெறைய பெரிய பெரிய 3D எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு லேப்டாப் வேணும்னு நான் நெனைக்கிறேன். அது வந்து ஆனா சோசியல் மீடியா சைடு போறவங்களுக்கு தான் இந்த மாரி தேவைப்படும். மத்தபடி மத்த இதுல இருக்கிறவங்களுக்குலாம் இது நீட் எனக்கு வந்து ஒரு ஷார்ட்டர் அமௌண்ட் போதும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோன்லயே எடிட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு நம்ம பண்ணலாம். இல்ல நான் இத இன்னும் எனக்கு நெறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு லேப் இருக்கிறது பெஸ்ட். பெஸ்ட் ஆனா ஆப்ஷன். அவங்க வந்து அந்த ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஏர்ன் பண்றத வச்சு கூட அவங்களால லேப்டாப் வாங்க முடியும். கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அங்க. கண்டிப்பா. இப்ப என் ஃப்ரெண்ட் கூட வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் லேப்டாப்ப வந்து அவனா ஏர்ன் பண்ணி அவனா வாங்குனது யாரு தான். இவன் தானே? என்னடா ஃப்ரெண்ட்ன்றா? இவனே சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் தானே சொல்லணும். ஓ! நீ அப்படி வரியா? ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலா ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் வந்து ஒரு கிளையன்ட்டா வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வரப்போ, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் கொஞ்சம் அதிகமாவுது. அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணணும்? நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? எப்படி அவங்ககிட்ட பேசினா கரெக்ட்டா இருக்கும்? எப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்? ஏன்னா, இப்ப வந்து ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டைம்ல மட்டும் நீங்க மணி மேக் பண்ணி அப்படின்னா, உங்களால லாங் டைமுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஷார்ட் டைம்ல இல்லாம லாங் டைமுக்கு பிட்ச் பண்ணா தான் உங்களால இது பண்ண முடியும். ஸோ அந்த மாரி ஒரு கிளையன்ட் லாங் டைம் உங்க கூட வொர்க் பண்ணணும்னா, அதுக்கு என்னென்ன மாரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்க வந்து இளைஞர்களுக்கு குடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டைம் டெட்லைன மேனேஜ் பண்ணணும். அவங்க வந்து ஒரு 6:00 குடுக்க சொல்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5க்கே குடுக்கணும். ஏன்னா, அவங்க வந்து 100 கரெக்ஷன் சொல்லுவாங்க நமக்கு.
அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும். அது கரெக்ட்டா இருக்கும். இது போட்டா நல்லா இருக்கும்னு. ஆனா அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுமோ, அதுவரைக்கும் நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணி குடுத்துட்டே இருக்கணும். நீங்க வந்து ரொம்ப பிரஷர ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். சில இது வந்து திட்டுவாங்க. இது இல்ல, நல்லா இல்ல. இத எடுங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் நம்ம வொர்க் பண்ணியிருப்போம் அந்த இதுக்கு. நல்லாவே இல்ல. இத எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்நேரத்துல நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதெல்லாம் எதுவும் பண்ணாம திருப்பி அவங்களுக்கு ரீவொர்க் பண்ண குடுக்கணும் நெறையா. அது இல்லாம வந்து உன்னோட வொர்க் வந்து ரொம்ப பெட்டரா இருந்துச்சுன்னா, நீ நமக்கே தெரியும். இந்த வொர்க் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளால இத விட இன்னும் நல்லா பண்ண முடியும்னா, தாராளமா கம்மியான காசுக்கு யாராவது வந்தாங்கன்னா விட்டுட்டு, உன்னோட ஹையர் அமௌண்ட்‌க்கு இவ்வளோ எதிர்பார்க்கிறது கண்டிப்பா ஒரு கிளையன்ட் கிடைப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு 1000 இப்ப நீ வந்து நல்ல ஒரு மோஷன் கிராபிக்ஸ் எனக்கு பண்ண தெரியும் அப்டின்னா, நான் வந்து ஒரு 1000 பிட்ச் பண்ணி, நான் வந்து வேற ஏதாவது ஒரு கிளையன்ட்ட பிட்ச் பண்ணா, நெறைய பேருக்கு வந்து மோஷன் கிராபிக்ஸ் நீடடா இருக்கவங்க வந்து என்னைய வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க ஃப்ரீலான்சிங்க வச்சு தமிழ் கிளையண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்க இந்த 1,000,000லேருந்து 2,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டா? இல்ல அப்படிலாம் இல்ல. நான் வந்து இப்ப ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி நார்த் இந்தியா கிளையண்ட்ஸோட வொர்க் பண்ணேன். அ நல்லா தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, அவங்களோட எனக்கு கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகல. ஏன்னா, அவங்க ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான். ஆனா, அவங்க ஹிந்தி பி ரோல்ஸ் அந்த மாரி கேட்கறாங்க. நான் ஹிந்தி மூவிஸ் அதிகமா பார்த்தது இல்ல. ஸோ, எனக்கு வந்து அந்த மாரி பி ரோல்ஸ் போட்டு எனக்கு அந்த மாரி வொர்க் பண்ண தெரியல. ஸோ, அதனால இப்ப அந்த கிளையண்ட்டோட வொர்க் பண்றதில்ல. உங்களுக்கு ஹிந்தி தெரியும். இல்ல நான் இங்கிலீஷ் மூவிஸ் நெறைய பார்த்திருப்பீங்க. இங்கிலீஷ் கிளையண்ட்ஸ் வீடியோலாம் ஓ! இப்ப பார்த்திருந்தீங்கன்னா இந்தியால இருந்துகிட்டு ம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஆமா. ஃப்ரீலான்சிங் வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். நீங்க இங்கிலீஷ் மூவிஸ் இல்ல இங்கிலீஷ் சம்மந்தமான ரிலேட்டிங்கான எடிட்டிங்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபாரின் கிளையண்ட்ஸ் கூட நீங்க வொர்க் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க இருக்கிறது தான் அப்படி இல்ல இப்ப எப்படின்னா, தமிழ் கிளையண்ட்ஸ விட ஃபாரின் கிளையண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 3 மடங்கு தமிழ் கிளையண்ட்ஸ் தரத விட அதிக இன்கம் தருவாங்க. நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா எடிட்டிங்ல. ஸோ சரி ஓகே. இப்ப வந்து இந்தியால இருந்துகிட்டே நம்மளால அப்ராட் கிளையண்ட்ஸ்க்கு வந்து வொர்க் பண்ண முடியும். அதாவது அப்படி பண்றப்போ, இந்தியால இருக்கிறவங்க கூட வொர்க் பண்றது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்ராட் கிளையண்ட்ஸ் கூட வொர்க் பண்றது பெட்டர் அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்களா? என்னைய கேட்டா ஃபாரின் கிளையண்ட்ஸ் தான் பெட்டர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, இப்ப இந்தியா கிளையண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 எடிட் பண்ணா தான் நமக்கு ஒரு 3K கிட்ட இன்கம் வரும். ஆனா, இதே நம்ம ஃபாரின் கிளையண்ட்ஸ் ஒரு வீடியோக்கே நம்ம 3K சார்ஜ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ரீலுக்கு 4500 சார்ஜ் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபாரின் கிளையண்ட்ஸ்க்கு வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 4500 சார்ஜ் பண்ணிருக்காரு. ஸோ, அப்படி பார்த்தா நம்ம இங்க வந்து தமிழ் கிளையண்ட்ஸ்ல 60 வீடியோ கிட்டத்தட்ட பண்ணா தான் நம்மளாட்டி ஒரு 60K, 70K எர்ன் பண்ண முடியும். ஆனா, இத வந்து 10 வீடியோ, 12 வீடியோலயே நம்ம வந்து 60K எர்ன் பண்ணிடலாம். ஃபாரின் மேஜரா வந்து கிளையண்ட்ஸ் டைம் வந்து கன்சியூமா இருக்கு. அதே டைம்ல ஆமா. உங்களுக்கு வொர்க் லோடும் கம்மியா ஆமா. வரும். நமக்கு வொர்க் பிரஷரும் கம்மியா தான் இருக்கும் ஃபாரின் கிளையண்ட்ஸ் வொர்க் பண்ணக்குள்ள. ஆனா நல்ல கம்யூனிகேஷன் வேணும் ஃபாரின் கிளையண்ட்ஸோட வொர்க் பண்ணக்குள்ள நம்ப. ஸோ டூ பி ஃபிராங்க்கா வந்து பேசணும்னா, இத பண்றப்போ வந்து ஏன்னா இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறத வந்து நீங்க யார்ட்டயும் பார்த்து கத்துக்கல. கரெக்ட்டா? இது வந்து ஒரு புது ஃபீல்டு. இப்ப இந்த இன்ஜினியரிங்கு வந்து இந்த ஐடிக்கு வேலைக்கு போறோம். இல்ல வந்து ஒரு டாக்டரா இருக்காங்க. ஒரு இதுக்கு போறாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல வேலைக்கு போறாங்கன்னா, நம்மளால அத கண்ணால பார்க்க முடியும். நேர்ல நம்ம பார்த்து அ ஹியூமனா எல்லாமே நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ, அத நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? பட் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்து இது ஒரு புது வகையான ஒரு ஃபீல்டு. நம்ம பார்க்காம நம்மளே வந்து நெறைய கத்துக்கிட்டு பண்ற மாரி இது இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல இது நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? நெறைய டைம் நீங்க ட்ரை பண்றப்பயே வந்து சரி இத விட்டு போயிரலாம். இத நம்ம குவிட் பண்ணிரலாம். அந்த மாரிலாம் நெறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல. கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாரி டைம்லலாம் நீங்க எப்படி வந்து அத ஓவர் கம் பண்ணீங்க? இத வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க? இது நம்மளால நடக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின். அத எப்படி தாண்டி வந்தீங்க நீங்க 2 பேரும்? நெறையா ஃபெயிலியர்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நாம எதிர்பார்க்குற மாரி கிளையண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில நமக்கு வந்து எடிட் பண்றதுக்கு வீடியோஸ் கிடைக்காது. 1 மந்த் வந்து நமக்கு வந்து நெறைய அமௌண்ட் கிடைக்கும். இன்னொரு மாசத்துல சுத்தமா நமக்கு அமௌண்ட்டே கிடைக்காது. அந்த டைம்லனா வந்து நம்ம வந்து குவிட் பண்ண வேணாம். நம்ம திருப்பி திருப்பி பண்ணணும். ஏன்னா இதுல வந்து ஒரு நெறைய அமௌண்ட் கிடைக்கும் தெரியுது. ஆனா எப்படி பண்ணணுன்றது நமக்கு தெரியல. ஸோ வந்து அதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம்? இந்த YouTubeல பார்க்கறது, நெறைய சர்ச் பண்ணி, நமக்கான வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபுல்லா. இத பண்ண முடியும்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாரி கிரியேட்டிவிட்டி இருக்கணும். நெறைய வந்து மோஷன் கிராபிக்ஸ் இந்த மாரி பண்றதுக்கு நமக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு எதுவுமே இல்லனாலும் நம்ம மனம் தளராம திருப்பி திருப்பி அத ட்ரை வந்து பண்ணிக்கிட்டே திருப்பி திருப்பி இருக்கணும். நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கம்பேக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். செட்பேக்ல இருக்கிறப்ப கம்பேக் குடுக்கணும். கம்பேக்ல இருக்கிறப்ப செட்பேக் ஆகணும். கண்டிப்பா அது அது அப்படிதான் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீலான்சிங்ல நீ தான் வந்து அதிகமா இப்போ ஒரு 30K வந்து எர்ன் பண்ணியிருக்க மந்த்லி. ஸோ ஆனா இத வந்து நான் குவிட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி எப்பயாவது நெனச்சிருக்கியா? இல்ல அப்பல்லாம் எதுவும் நெனச்சது இல்ல. ஏன்னா எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்றது பிடிக்கும். ஸோ அதனால ஃப்ரீலான்சிங் வந்து நான் என்னைக்கும் குவிட் பண்ணணும்னு நெனச்சது இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு என் ஸ்கில் மேல நம்பிக்கை இருக்கு இப்ப. அந்த கிளையண்ட்டே விட்டு போனாலும் நான் வேற கிளையண்ட் புடிச்சு நல்ல இன்கம் எனக்கு கன்டினியூஸா ரன் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து உன் ஸ்கில் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால உனக்கு அந்த மாரி தாட்லாம் வந்ததில்ல. பட் வந்து ஆனா
நிறைய செட்பேக்ஸ் நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில? இது மாதிரி கிளையண்டே இல்லாமலாம் எப்பயாவது ஒரு ஆமா. மந்த் நெறைய நேரத்துல கிளையன்ட்டே இல்லாம இருந்திருப்பாங்க. கிளையன்ட்டே இல்லாம இருந்த நேரத்துல நான் அப்பயும் வேற ஏதாச்சும் என்னோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்றதுக்காக நான் வீடியோ எடிட்டிங், பாட்காஸ்ட் எடுத்து எடிட் பண்றது அது மாரி பண்ணிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொன்னு என்னன்னா, போர்ட்ஃபோலியோ அப்டின்னா நெறைய பேத்துக்கு என்ன அப்டின்னு சொல்லி தெரியல. அத மட்டும் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லி ஏன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லயே நெறைய பேர் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, "ப்ரோ போர்ட்ஃபோலியோவா? அப்டின்னா என்னது ப்ரோ?" அப்டிங்கிற மாரிலாம் கேட்கறாங்க. போர்ட்ஃபோலியோனா என்ன அப்டிங்கிறத சிம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோனா இப்ப நமக்கு ஒரு ஸ்கில் தெரியும்னா, அந்த ஸ்கில்ல வந்து நம்ம ஷோகேஸ் பண்றது தான் போர்ட்ஃபோலியோ. அந்த ஸ்கில்லு அதுல அந்த பண்ண வொர்க்லயே நல்ல பெஸ்ட்டான வொர்க்க வந்து ஒரு டிரைவ்லயோ, இல்ல ஒரு வெப்சைட்லயோ போட்டு நம்ம கிளையண்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்றது தான் போர்ட்ஃபோலியோ. இதுதான் போர்ட்ஃபோலியோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேல்ல. இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்ல வந்து மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லயே மணி மைண்டடா வந்தா ஃப்ரீலான்சிங்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா? ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 மாசத்துக்கு 2 மாசமும் சேர்த்தே நான் ஒரு ரூ. 600 700 தான் எர்ன் பண்ணிருப்பேன் வீடியோ எடிட்டிங் மூலியமா. அதுவரைக்குமே எனக்கு பெருசா ஏர்னிங்கே இல்ல. அப்பயும் அது ஏர்னிங் இல்லாமயே நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா வீடியோ எடிட்டிங் பண்றது பிடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஸோ அது விட்டுறக்கூடாது. ஏன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டே இருக்கறதுனால, அது பண்ணி நம்ம கிளையண்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுவோம். வேற நெறைய கிளையண்ட்ஸ் வந்து நம்ம மணி ஏர்னிங் ஒருவேள பண்ணலாம் இது மணி மூலியமா. மைண்டடா ஒருத்தர் வந்து வராரு. எனக்கு மணி தான் சோல் பர்ப்பஸ் அப்படிங்கிற மாரி வராரு. ஸ்டார்ட்டிங்லயே வந்து அவருக்கு மணியே கிடைக்கல அப்படின்னா, அவர் எப்படி வந்து என்ன பண்ண முடியும் அவரால? அவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கோமோ, அதே அளவுக்கு ஸ்கில்ல கத்துக்கிட்டா நமக்கு தானாவே கிளையண்ட்ஸ் வருவாங்க. இல்ல நம்ம அப்ரோச் பண்ற கிளையண்ட்ஸும் நம்மளோட வொர்க் புடிச்சு போய் கன்டினியூஸா லாங் டைம் உங்களோட வொர்க் பண்ற மாரியும் வரும். அண்ட் தட்ஸ் இட் ஸ்பார்டன்ஸ். இப்போ ஃப்ரீலான்சிங்னா என்ன? அத எப்படி ஸ்டார்ட் பண்றது? இல்ல புரியல. அத வச்சு எப்படிலாம் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 2 இளைஞர்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்க யாருக்காச்சும் வீடியோ எடிட்டிங் தேவைப்படுதுன்னா, கீழ நான் மெயில் ஐடி தரேன். டிஎம் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து வொர்க் பண்ணுவோம். தம்பி ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ டெட்லைனுக்கு முதல்ல குடுக்கறதுக்கு பாருடா. அந்த இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கலன்னா, இந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீலான்சிங்ல என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஐ அம் ராகவ் சைனிங் ஆஃப். பாய்.